அடிக்க ஆசை சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ நம்ம மனோஜ் கிட்ட வந்து ரோகிணி ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. மனோஜ் என்ன சொல்ற அப்படின்னா, என்னால வீட்டுக்கு வந்து உன் கூட சேர்ந்து சந்தோஷமா வாழ முடியாதா சொல்லு மனோஜ்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. ஆமா ரோகிணி, என் அம்மாவை எதிர்த்து என்னால எதுவுமே பண்ண முடியாது. என் அம்மா சொன்னாதான் எல்லாமே பண்ண முடியும். ஆனா உன்னை பத்தி நான் புரிஞ்சுக்கிட்ட ரோகிணின்னு சொல்லிட்டு மனோஜ் வந்து ரோகிணி கிட்ட பேசிட்டு இருக்க. இதை கேட்டதும் ரோகிணிக்கு பயங்கர சந்தோஷமாயிடுது. சரி மனோஜ், எங்கேயாவது என்ன வெளியே கூட்டிட்டு போயிட்டு வான்னு சொல்றாங்க. உடனே மனோஜ் யோசிக்கிறாங்க. உடனே ரோகிணி வந்து, எதுக்காக மனோஜ் பயப்படுற? உன்னுடைய அம்மாவுக்கு விஷயம் தெரிஞ்சிடுன்னு சொல்லிட்டு நீ பயப்படுறியான்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. இல்ல இல்ல, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. நம்ம ஹோட்டலுக்கு போறது என்ன அம்மாவுக்கு தெரியவா போகுது? சரி, எந்த ஹோட்டலுக்கு போகலான்னு சொல்லி கேக்குறாங்க. ஸ்ருதியோட ரெஸ்டாரண்ட்டுக்கே நம்ம போகலான்னு சொல்றாங்க. இல்ல, அது வீட்டுக்கு தெரிஞ்சா தேவையில்லாத பிரச்சனை ஆயிடும்னு சொல்லிட்டு மனோஜ் சொன்னதும் உடனே ரோகிணி வந்து, இல்ல, எனக்கு அந்த வீட்டுக்கு நான் வரணும்னா சில பேரோட ஹெல்ப் வந்து எனக்கு தேவைப்படுது. அது கண்டிப்பா ஸ்ருதி செய்வான்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அதனால நம்ம ஸ்ருதியோட ரெஸ்டாரண்ட்டுக்கு போகலான்னு சொல்றாங்க. அப்படியா, சரி வா போகலான்னு சொல்லிட்டு மனோஜ் ரோகிணி வந்து ஸ்ருதியோட ரெஸ்டாரண்ட்டுக்கு போறாங்க. அந்த இடத்துல நம்ம முத்து மீனா ரெண்டு பேருமே ஸ்ருதி கிட்ட வந்து, மீனா இப்படிப்பட்ட ஒரு விஷயம் செஞ்சிருக்கா தெரியுமா, அதுக்காக அவளுக்கு ட்ரீட் வைக்கிறதுக்காக தான் இங்க கூட்டிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு நம்ம முத்து வந்து பயங்கரமா அலப்பறை பண்ணிட்டு இருக்க. கரெக்டா அந்த இடத்துல ரோகிணியும் மனோஜும் வரதை பார்த்து நாலு பேருக்குமே பயங்கரமா ஷாக் ஆயிடுது. என்னடா இது, இவங்க ரெண்டு பேரும் இங்க இருக்காங்களேன்னு சொல்லிட்டு நாலு பேருமே ஷாக் ஆகுறாங்க. உடனே ரோகிணி வந்து சிரிச்சுக்கிட்டே வராங்க. சிரிச்சுக்கிட்டே வந்ததும் உடனே மனோஜ் வந்து, டேய் என்னடா பண்ணிட்டு இருக்க? உங்க ரெண்டு பேருக்கும் கோர்ட்ல விவாகரத்து கேஸ் நடந்துட்டு இருக்கு. இப்படிப்பட்ட நேரத்துல நீங்க இப்படி வந்தா என்ன அர்த்தம் சொல்றாங்க? நீங்க மட்டும் உங்க புருஷன் பொண்டாட்டின்னு சொல்லிட்டு சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கீங்க. நாங்க ஏன் அப்படி வாழக்கூடாதான்னு சொல்லிட்டு ரோகிணி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு நீ ஒழுங்கா இருந்திருக்கணும். ஊர்ல உலகத்துல இருக்கிற பொய் எல்லாத்தையும் சொல்லிட்டு வந்து இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கியானெல்லாம் சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. உடனே மனோஜ் வந்து, இங்க பாரு, ரோகிணி மட்டும் இல்லைன்னா நான் வெளியவே வந்திருக்க முடிஞ்சிருக்காது. ரோகிணி தான் எனக்காக 5 லட்சம் ரூபாய் பணத்தை ரெடி பண்ணி என்னை வந்து வெளியே கொண்டு வந்தான்னு சொல்லிட்டு எல்லாம் இருக்காங்க. உடனே மீனா வந்து, ஏங்க, அவன் வந்து மனசை மாத்திட்டா, இதுக்கு மேல என்ன பண்ண முடியும்? அவன் தலையெழுத்து என்னவா இருக்கோ அதுபடி நடக்கட்டும்னு சொல்லிட்டு இப்ப நம்ம முத்து மீனா ரெண்டு பேரும் முடிவு பண்றாங்க. ரோகிணியோட கையை பிடிச்சிட்டு, மனோஜ், இங்க இருக்கவங்க எல்லாருமே நமக்கு எதிரா இருக்காங்க. நம்ம சந்தோஷமா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க, நீ வா நம்ம வேற ரெஸ்டாரண்ட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போகும்போது கரெக்டா நம்ம முத்து வந்து மீனா செஞ்ச விஷயத்த சொல்றாங்க. அதுவும் சின்னம்மனுக்கு எதிராக பண்ண விஷயத்த சொல்றாங்க. இதை கேட்டதும் மீனாவை பாராட்டுறாங்க ஸ்ருதி. உடனே ரோகிணி வந்து, ஏன் ஸ்ருதி, நீங்க வந்து மீனாவை மட்டும் தான் பாராட்டுவீங்களா? நானும் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு மனோஜை வெளியே எடுத்திருக்கேன், அதை பத்தி நீங்க பாராட்ட மாட்டீங்களான்னு சொல்லி கேக்குறாங்க. உடனே ஸ்ருதி வந்து நெத்தி அடி பதில் சொல்ற மாதிரி, நான் எப்பவுமே கெட்ட விஷயத்துக்கு வந்து துணை போக மாட்டேன், நல்ல விஷயத்துக்கு தான் துணை போவேன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதை கேட்டதுமே ரொம்பவே பயங்கரமா வந்து கோவப்பட்டு, வா மனோஜ் போலன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி வந்து போறாங்க. இப்போ உடனே முத்து வந்து மீனா கிட்ட, மீனா, இதெல்லாம் எங்க போய் முடிய போதோ தெரியல, எல்லாத்துக்கும் இந்த மனோஜை என்னதான் பண்றதோ தெரியலன்னு சொல்லிட்டு முத்து மீனா, சரிவா நம்ம போய் சாப்பிடலான்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போறாங்க. இப்ப நேரா போயிட்டு ரோகிணி சிந்தாமணி கிட்ட எல்லா விஷயத்தையுமே சொல்றாங்க. ஆமா, என்ன அப்படிதான் அவ பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்கா. உன் புருஷன் கூட நீ வந்து சந்தோஷமா வாழணும்னா நான் சொன்ன ஒரு விஷயத்த மட்டும் தயவு செஞ்சு செய், அதுதான் உன்னுடைய லைஃபுக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. கண்டிப்பா ஆண்டி, நான் என் புருஷன் கூட சேர்றதுக்கு என்னால என்ன முயற்சி முடியுமோ கண்டிப்பா நான் அதை செய்வேன், எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்பவே கான்ஃபிடென்ட்டா வந்து ரோகிணி பேசிட்டு இருக்காங்க. நீ கவலைப்படாத, எல்லாத்துக்குமே ஒரு விஷயம் இருக்கு, கண்டிப்பா அது நடக்கும்னு சொல்லிட்டெல்லாம் இருக்காங்க. இன்னும் எனக்கு 2 நாள் டைம் கொடு. அந்த மீனா என்னை இப்படி எல்லாம் யூஸ் பண்ணிட்டா, அவ இதே மாதிரி ஒவ்வொரு விஷயமா என்னை மிரட்டிட்டே இருப்பா. நான் பயந்துகிட்டே எல்லாம் இருக்க முடியாது. அந்த மீனவுக்கு சரியான பாடம் நான் கற்றுக் கொடுக்கணும். அதுக்கு ஒரு வழி வச்சிருக்கேன். அவங்கள வீட்டை விட்டு துரத்துனா மட்டும்தான் இது எல்லாத்துக்குமே சொல்யூஷன் கிடைக்கும்னு சொல்லிட்டு சின்னமணி சொல்றாங்க. நீ கவலைப்படாத ரோகிணி, உன் புருஷன் கூட சேர்ந்து நீ சந்தோஷமா வாழுவ. உன்னையும் உன் புருஷனையும் சேர்த்து வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. இது நினைச்சல நீ கவலைப்படாம இருன்னு சொல்லிட்டு ஆறுதலா பேசுறாங்க. ஆன்ட்டி, எனக்காக நீ இந்த அளவுக்கு செய்றீங்கல்ல, இதை விட சந்தோஷம் எனக்கு வேற எதுவும் கிடையாது. ரொம்ப தேங்க்ஸ் ஆன்ட்டின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி வந்து ரோகிணி போயிடுறாங்க. இப்ப நம்ம சின்னாமணி தீவிரமா யோசிச்சுட்டு நேரா அந்த ஃபைனான்சியர் கிட்ட போறாங்க. ஃபைனான்சியர் கிட்ட போயிட்டு, என்னை பத்தி இப்படி ஒரு விஷயம் அவ பண்ணிட்டா, அவ நிம்மதியா இருக்கக்கூடாது, சந்தோஷமா இருக்கக்கூடாது, அவ தலைவி இருந்து ஒவ்வொரு விஷயம் பண்றா இல்ல, இனி அந்த தலைவர் ரூமுக்கே அவ வரக்கூடாது, அந்த அளவுக்கு அவளுக்கு கஷ்டத்தை கொடுக்கணும். நீ என்ன பண்ற தெரியுமா, அந்த கோர்ட்ல வந்து ஜப்தி பண்ணணும் வீடுன்னு சொல்லிட்டு நீ அந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணுன்றாங்க.
அது எப்படி மேடம் பண்ண முடியும்? 10 லட்ச ரூபாய் பணத்தை அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு மேலே அவங்க பணத்தை கொடுப்பாங்க. அந்த மாதிரி பண்ண முடியாது. வேணும்னா என்னுடைய ஆஃபீஸ்க்கு ஏகப்பட்ட செலவு பண்ண தேவை இருக்கு. அதனால 38 லட்ச ரூபாய் பணத்தை உடனே கொடுன்னு சொல்லிட்டு வேணும்னா நம்ம நோட்டீஸ் போடலாம். அவங்க உடனே கொடுக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன் வந்தா வேணும்னா வீடு ஜப்தி பண்ணலாம். இது ஒரு வழி தான் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படின்னா அதவே செஞ்சிரு. அவங்க அந்த வீட்டுல இருக்கக்கூடாது, நடு தெருவுக்கு வரணும், அவ்வளவுதான் எனக்கு தேவைன்னு சொல்லிட்டு எல்லாம் இருக்காங்க. இதை கேட்டதும் சரி நீங்க சொல்லிட்டீங்களா, நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு இப்ப வந்து ஃபைனான்சியர் வந்து முடிவு பண்றாங்க. அடுத்த ட்ராக்கா வந்து பாத்தீங்கன்னா நம்ம மனோஜை காட்டிட்டு இருக்காங்க. வீட்டுல எல்லாரும் இருக்காங்க. அப்ப வந்து தபால்காரர் வராங்க. அவங்க வந்து லெட்டர் வந்து கொடுத்துட்டு போறாங்க. உடனே ரவி இதை பார்த்துட்டு முத்துன்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. என்னாச்சுடா ரவி, ஏன்டா ஷாக் ஆகுறேன்னு சொல்லி கேக்குறாங்க. இல்ல, அந்த ஃபைனான்சியர் வந்து வீடை ஜப்தி பண்ணணும்னு சொல்லிட்டு நோட்டீஸ் போட்டிருக்காண்டான்னு சொல்றாங்க. எப்படிடா, எதுக்காக அப்படி போட்டிருக்கான்? நீங்க தான் 10 லட்ச ரூபாய் பணம் கொடுத்துட்டேன்னு சொன்னீங்கல்ல, அப்புறம் எப்படி அவன் அதை பண்ணான்னு சொல்லிட்டு விஜய் ஒரு பக்கம் கேட்க, இல்ல அப்படிதான் போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒரு பக்கம் ஃபீல் ஆக. உடனே மனோஜ், எனக்கு தெரியும் ஃபைனான்சியர் அவன் அப்படிதான் தெரியும், எனக்கு ஒரு யோசனை தோணுது, அதை செஞ்சா நல்லதே நடக்கும் நம்புறேன்றாங்க. எல்லாருமே என்ன யோசனைன்னு சொல்லிட்டு மனோஜ் கிட்ட கேட்டா, மனோஜ் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர்கிட்ட பேசி வீடை நல்ல விலைக்கு வித்துடலாம், அவனுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுத்துட்டு மீதி பணத்தை வச்சு நம்ம செட்டில் ஆகலாம், இதுதான் நல்ல ஐடியான்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே முத்துக்கா பயங்கரமா கோபம் வருது. உடனே ரவி வந்து, டேய் ஏண்டா முத்து, வீட்டுல ஏற்கனவே பிரச்சனை, அப்பா ஒரு பக்கம் உடம்பு முடியாம இருக்காரு, இப்படிப்பட்ட நேரத்துல நீ ஏண்டா சண்டை போட்டுட்டு இருக்கேன்னு சொல்லி கேக்குறாங்க. உடனே மீனா வந்து, பின்ன என்ன ரவி, அவர் பேசுறது ஏதாவது கொஞ்சமாவது லாஜிக் இருக்கா? வீட்டை மீட்கணும், என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம்னு சொல்லிட்டு நாமளே ஆளுக்கு ஒரு பக்கம் முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். இப்படிப்பட்ட நேரத்துல வீடை வந்து வித்துடலாமான்னு சொல்லி கேட்டா தப்பில்லையான்றாங்க. அவனுடைய மென்டாலிட்டி அதுதான். அண்ணி தெரிஞ்சு நம்ம எதுக்காக தேவையில்லாம அவங்க கிட்ட பேசிட்டு இருக்கணும், விடுங்க, இதுக்கு என்ன வழின்னு பார்க்கலாம்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப அண்ணாமலை சொல்றாங்க, இந்த வீட்டுலதான் நீங்க எல்லாருமே ஓடி ஆடி விளையாடிட்டு இருந்தீங்க, நான் சாகிற வரைக்கும் இந்த வீடு நம்ம கையை விட்டு எங்கேயும் போகக்கூடாது, இதுல இருந்து ஒரு செங்கல் மண்ணு, ஒரு பிடி மண்ணு கூட அவங்க எடுக்கக்கூடாது, நான் செத்த அப்புறம் எதனாலும் பண்ணட்டும், என்னை பொறுத்த வரைக்கும் நான் கட்டின பொண்டாட்டியும் என் பேச்சை கேட்காம ஏகப்பட்ட விஷயம் வந்து பண்ணிட்டா, இனி இப்படி ஒரு விஷயம் நடக்கக்கூடாது. முத்து, மீனா, உங்களை தான் நான் கடல் போல நம்பியிருக்கேன், எனக்கு ஏதாவது பண்ணுங்க, இந்த வீடு நம்ம கையை விட்டு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லாம் இருக்காங்க. மாமா, எதுக்காக வருத்தப்படுறீங்க? கவலைப்படாதீங்க, நம்ம வீடு கையை விட்டு போகாது, அதுக்கு என்ன பண்ணணுமோ அதை நாங்க கண்டிப்பா பண்ணுவோம், நீங்க எதை நினைச்சு வருத்தப்படாது இருங்க மாமான்னு சொல்லிட்டு இப்ப மீனா முத்து 2 பேருமே ஃபைனான்சியருக்கு கால் பண்றாங்க. ஃபைனான்சியர் வந்து என்ன விஷயம் சொல்லுறாங்க. உனக்கு தான் பணம் நான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இல்ல, திடீர்னு எதுக்காக வீடை ஜப்தி பண்ணணும்னு சொல்லிட்டு கோர்ட்ல ஆர்டர் வாங்கி அதை நோட்டீஸை எனக்கு அனுப்பிச்சிருக்க சொல்லிடுறாங்க. ஏன்னா என்னுடைய பிசினஸ் இப்ப ரொம்பவே டல்லா போயிட்டு இருக்கு, எனக்கு பணம் தேவைப்படுது, நீங்க நான் கொடுத்த டைம்குள்ள பணத்தை கொடுக்கலன்னா வீடு ஜப்தி ஆயிடும் சொல்லிட்டெல்லாம் இருக்காங்க. இதெல்லாம் ரொம்பவே ஓவரா இருக்கு, எதுக்காக இப்படி பண்ற, யார் சொல்லி இப்படி பண்றன்றது எனக்கு நல்லா தெரியும், உன்னை நான் மீட் பண்ணணும், நீ எங்க இருக்க சொல்லுன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. உடனே ஃபைனான்சியர் முத்து மீனா 2 பேருமே 4-5 இடத்துக்கு மாறி மாறி வர சொல்றாங்க. ஆனா அந்த இடத்துல எங்கேயுமே வந்து ஃபைனான்சியர் இருக்கிறதுல இது எல்லாமே வந்து சின்னமணி கொடுத்த பிளான் படி தான் செஞ்சுட்டு இருக்காங்க. உடனே முத்துக்கா பயங்கர கோவம் வருது. அந்த ஃபைனான்சியர் வேணும்னே செஞ்சுட்டு இருக்கான் மீனா, இனி அவனை சும்மா விடக்கூடாது, இப்பவே அவனுக்கு 2ல் 1 நான் பதிலடி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு முத்து வந்து கோவப்பட, உடனே மீனா, எனக்கு கொஞ்சம் பொறுமையா இருங்க, எல்லாத்துக்குமே ஒரு நேரங்காலம் இருக்குல்ல, அவன் எதுக்காக இப்படி பண்றான்றது எல்லாமே நமக்கு தெரியும், எல்லாத்துக்கும் கோபப்படக்கூடாது, உங்களை கோபப்படுத்தணுன்றதுக்காக தான் அவன் அப்படி பண்ணிட்டு இருக்கான். இப்போ முதல்ல நம்ம என்ன பண்றோம் தெரியுமா, கோர்ட்ல கொடுத்துருக்க ஆர்டர் படி நம்ம வீட்டை விட்டு போயிடலாம், வீட்டை விட்டு போயிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ண முடியுன்றத நம்ம பார்த்துக்கலான்றாங்க. என்ன மீனா, அந்த ஃபைனான்சியருக்கு பயந்துக்கிட்டு என்னை வீட்டை விட்டு போக சொல்றியா? என்னாலலாம் முடியாது, என்ன ஆனாலும் சரி மீனா, என்னால வந்து வீட்டை விட்டெல்லாம் போக முடியாதுன்றாங்க. ஏங்க, நானும் தான் சொல்றேன், இப்ப வந்து வீட்டை விட்டு போக சொல்லி நான் என்னத்துக்காக சொல்றேன்னா, அது மூலியமா தேவையில்லாத ஏதாவது ஒரு பிரச்சனை வருமோ அதுக்காக தான் சொல்றேன், வேற எதுவும் கிடையாதுன்னு சொல்லிட்டு நம்ம மீனா வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்டதும் சரி, முதல்ல நம்ம வீட்டை காலி பண்ணி முதல்ல நல்ல இடமா போகலாம். எங்க போக முடியும், நம்ம முதல்ல எங்க போறது? இல்ல மீனா, என்ன பண்றதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல, முதல்ல அப்பாவோட முகத்தை நான் எப்படி பார்க்க போறேன்னு கூட தெரியலன்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்பட்டு பேசிட்டு இருக்காங்க. எனக்கும் புரியுதுங்க, மாமா கிட்ட இதை சொல்லித்தான் ஆகணும்னு சொல்லிட்டு இப்ப மீனா முத்து 2 பேருமே வந்து நேரா வீட்டுக்கு போறாங்க. அங்க போனதுமே வந்து அண்ணாமலை, என்ன முத்து, ஃபைனான்சியர் கிட்ட பேசிட்டியா, ஃபைனான்சியர் என்ன சொன்னாருன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. அப்பா, நம்ம இப்ப வீட்டை காலி பண்ண வேண்டிய நேரம் வந்துடுச்சு, அவங்க கொடுத்த டைம் முடிஞ்சிருச்சுப்பா, நம்மளால இன்னுமே பண்ண முடியாதுன்றாங்க.
உடனே விஜயா, இல்ல நான் வரமாட்டேன், இது என்னுடைய வீடு, என் அப்பா எனக்கு கொடுத்த வீடு, இதை விட்டுட்டு நான் எங்கேயும் வரமாட்டேன்னு சொல்லிட்டு விஜயா கதறி அழுதுட்டு இருக்காங்க. உடனே முத்து வந்து, அம்மா, உங்களுக்கு நான் சத்தியம் பண்ணி கொடுக்குறேன், இந்த வீடு கையை விட்டு போகாது. நீங்க யாரை நம்பினாலும் நம்பலனாலும் என்ன நம்புங்க, கண்டிப்பா உங்களுக்கு வீடு கையை விட்டு போகாது. என்னை நம்பி வாங்கம்மான்னு சொல்லிட்டு முத்து வந்து சொல்றாங்க. உடனே மனோஜ் வந்து, அதெல்லாம் நடக்காது, எவனாவது வீடை வந்து ரெடி பண்ணி கொடுக்கறதாவது, இதெல்லாம் ஒன்றும் நடக்காது. அம்மா, இவனை நம்பி நீங்க முட்டாள் ஆகாதீங்க. நான் சொன்னதுதான் சரியான வழியா இருக்கும். நீங்க எல்லாரும் முட்டாள்தனமான ஒரு விஷயத்த வந்து பண்ணிட்டு இருக்கீங்க. தயவு செஞ்சு நான் என்ன சொன்னனோ அதை பண்ணுங்க. வீடை வந்து நம்ம சேல்ஸ் பண்ணிட்டு பணத்தை கொடுத்துட்டு நிம்மதியான ஒரு லைஃப்பை வாழலாம்னு சொன்னதும் உடனே ரவிக்கே கோபம் வந்துடுது. டேய், நீ தேவையில்லாம பேசிட்டு இருக்காத, எனக்கு வர்ற கோபத்துக்கு உன்னை என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. முத்து நான் சொன்ன ஒரே காரணத்துக்காக அமைதியா இருக்கான். திரும்ப தேவையில்லாத வேலை ஏதாவது பண்ணிட்டு இருந்த உன்னை அவ்வளோதானு சொல்லிட்டு ரவி வந்து கோவப்படுறாங்க. நான் சொல்லி பார்த்துட்டேன், என் பேச்சை யாரும் கேட்காத போது என்னால என்ன பண்ண முடியும்னு சொல்லிட்டு அங்கிருந்து கோவமா கிளம்பி போயிடுறாங்க. இப்ப அண்ணாமலைக்கு வீட்டை விட்டு போறதுக்கு கொஞ்சம் கூட மனசே இல்லை. மனசே இல்லாம தான் நம்ம அண்ணாமலை வீட்டை விட்டு போறாங்க. முத்து வந்து, அப்பா, எதை நினைச்சு நீங்க வருத்தப்படாதீங்கப்பா, கண்டிப்பா உங்க பையன் என் மேல உங்களுக்கு நம்பிக்கை இருக்குல்ல, நான் வீட்டை எப்படினாலும் மீட்டு கொடுத்துடுவேன். எனக்கு ஒரே ஒரு வாரம் டைம் கொடுங்கப்பா, தயவு செஞ்சு டைம் கொடுங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுட்டு இருக்காங்க. இதை கேட்டதும் அண்ணாமலை வந்து, எனக்கு உன் மேல நம்பிக்கை இருக்கு, கண்டிப்பா எல்லாமே நல்லதாவே நடக்கும்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்டதும் அண்ணாமலைக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம ரொம்பவே வருத்தத்துல அண்ணாமலை இருக்காங்க. இப்ப முத்து வந்து கண் கலங்கி நிக்கிறாங்க. அப்ப மீனா வந்து சொல்றாங்க, ஏங்க, நீங்களே இப்படி கண் கலங்கினா என்னங்க அர்த்தம்? எதுவா இருந்தாலும் பார்த்துக்கலாம், நல்லதே நடக்கும் நம்புங்க. நம்ம அந்த ஃபைனான்சியர் கிட்ட இருந்து வீடை கண்டிப்பா நம்ம வாங்கிப்போம், எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு, உங்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்கு இல்லைன்னு சொல்லிட்டு மீனா வந்து கேக்குறாங்க. கண்டிப்பா மீனா, எனக்கு நம்பிக்கை இல்லாமலாம் இல்லை, எனக்கு முழுசா நம்பிக்கை இருக்குன்னு சொல்லிட்டு முத்து வந்து சொல்றாங்க. இதை கேட்டு மீனாவும் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி மாமாவை தவிக்க விடுறது எனக்கு கஷ்டமா இருக்கு, இது எல்லாத்துக்கும் பின்னாடி அந்த சிந்தாமணி இருப்பா, எனக்கு நல்லாவே தெரியுது, அவளை முண்டில நாக்காம விட மாட்டேங்க. அவ முன்னாடி நம்ம வீடை நம்ம கைக்கு வர வச்சு நம்ம கெத்த அந்த வீட்டுக்குள்ள நுழையணும். கண்டிப்பா மீனா, நீ கவலைப்படாதுன்னு சொல்லி ஆளுக்கு ஒரு பக்கம் மாறி மாறி ஆறுதல் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப இவங்களை எங்கெங்க தங்க வைக்கிறது, ஹோட்டல்ல தங்க வைக்க முடியாது, என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு மீனாவும் முத்துவும் யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்ப முத்து மீனா என்ன முடிவு எடுக்க போறாங்க? விஜயா ரொம்பவே சொகுசா வாழ்ந்துட்டாங்க. இப்ப கடைசியில மீனாவோட வீட்டுக்கு தான் நம்மளுடைய முத்து மீனா அதே மாதிரி அண்ணாமலை விஜயன்னு சொல்லிட்டு எல்லாரையும் கூட்டிட்டு போகுவாங்கல்ல. அப்ப விஜயா என்ன பண்ணுவாங்க? முத்து மீனாவோட மனசை அட்லீஸ்ட் அப்பவாவது விஜயா புரிஞ்சுக்கிட்டு மனோஜை வெறுத்துட்டு முத்துவ மகனா ஏத்துப்பாங்களாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.